நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பதினாலாவதாரம் ஆச்சரியமான அவதாரம். பெருமான் ஓடோடி வந்தார், ஆகாய மார்க்கத்தில் வந்தார், ஆனைக்காக வந்தார், முதலையினிடத்திலிருந்து காப்பதற்கு வந்தார். கஜேந்திர வரதன், கஜேந்திராழ்வான்னா ஆனை. அந்த யானை ஒரு தாமரையை பறித்து பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கணும் நாசை குளத்தில் காலை வச்சது. பெரிய முதலை இருந்தது, ஆனை காலை பிடிச்சி கொடுத்து ஒரே சண்டை. அது தண்ணீரில் பிடிச்சி இழுக்கிறது, இது நிலத்தில் பிடிச்சி இழுக்கிறது. ஒன்றுக்கொன்று துவந்த யுத்தம். மெதுவாக யானைக்கு பலம் படுத்து. அப்போ தான் அது கையை தூக்கி பெருமானை கூப்பிட்டது. நாராயணா, ஓ மணிவண்ணா, நாகனையாய் வாராய், என் நாரிடர நீர்க்காய், எனவெழுண்டு தீராத சீத்தத்தால் சென்னிரண்டு கூறாக நீதான் என்னை காப்பாத்தனம்னு கூப்பிட்ட மாத்திரம் பெருமான் கருடன் பேரிலே ஆரோகணித்தார். வேகம் வேகமாக குளத்தங்கரைக்கு வந்தார், முதலையை முடித்தார். இந்த சரித்திரத்திலேயும் தெரிஞ்சுக்கிறது, பெருமாளுக்கு இதில் பேர் இருக்கு, ஹரின்னு அவருக்கு பேர். ஹரிர் ஹரதி பாப்பானி. கஜேந்திர மோட்சம் பண்ண அவதாரத்துக்கு ஹரி என்று திருநாமம். ஹரின்னு பேர் வச்சுக்கிறாளோ இல்லையோ. அப்படின்னா அபகரிக்கிறவர், திருடுறவர்னு பொருள். திருடுபவர்னா நம் பாப்பங்களை திருடுபவர். பெருமான் வந்தாரே, அழித்தாரே. என்ன தெரிஞ்சுக்கணும்னால், எப்போது நமக்கு ஆபத்து வந்த போதும் அவனை கூப்பிட்டால் வருகிறார். இந்த உண்மையான கருத்து தான் இதுலேயும் தெரிஞ்சுக்கணும். ஒரு யானை கூப்பிட்டா வந்தாரே. இப்போ கீழையாவது பிரகலாதன் அசுரன், அசுரன் கூப்பிட்டாலும் வருவார், யானை கூப்பிட்டாலே வரார். விலகு கூப்பிட்டாலும் வருகிறார். எங்கும் இருக்கிறவரும் ஒரு சின்ன குழந்தைக்காக வருவரா, யானைக்காக போய் வருவரா, அதுவும் முதலையை கொல்றதுக்கெல்லாம் வருவரான்னு. இப்போ ஒரு எறும்பு ஊர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், போயிட்டு இருக்குன்னு தட்டி விட்டால் எறும்பு படப்படுது. இப்போ இது யார் இங்கே காவல்துறை தலைவர், அது ஒருத்தர் இருக்கார். இல்லை அவரை கூட ஒரு 4 துப்பாக்கி வீரர்களோட கொஞ்சம் உடனே வர சொல்லுங்க. எதுக்காகன்னு கேட்ட, எறும்பு ஊந்துட்டுருக்கு, அதை நான் உடனே தட்டி விட்டாகணும், காவல்துறை ஆணையரை கூப்பிடுங்கன்னா யானை தட்டி விட்டுடுவா. அப்புறம் 6 எறும்பெல்லாம் பார்க்க மாட்டான். ஏன்னா இப்போ சின்ன விஷயத்துக்கு போய் அவ்வளோ பெரிய வருவரா? ஒரு முதலையை கொல்றதுக்கா ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்தத்துலேருந்து இறங்கி வருவார்? ரொம்ப அந்நியாயம். ஏதோ ராவணனை கொல்றதுக்கு, சிசுபாலனை கொல்றதுக்குன்னா சரி, அதுவே தேவையில்லை அல்பர்கள். அதுக்குன்னு முதலைக்கு வருவரானால் யாரை கொல்ல வந்தோன்னு அவர் பார்க்கல, கூப்பிட்டது பக்தனான்னு நோக்கினார். தன்னுடைய யானே பக்தன் கூப்பிட்ட குரலுக்கு வருவார்னால் ஆபத் ரக்ஷகன், அநாத ரக்ஷகன், ஆபத் ரக்ஷகன்னு சொல்லுவோம் இல்லையோ. ஆபத்து வந்த காலத்தில் பரமாபதமாபன்னா மனசா சிந்தையத்தரிம் சது நாகவர ஸ்ரீமான் நாராயண பராயணா. ஆபத்து வந்த காலத்தே பெருமானை கூப்பிட அவர் ஓடோடி ரட்சித்தார். விலங்குக்கும் வருவார். 14வது அவதாரம் பார்த்தோம். அடுத்து 15வது அவதாரம். வாமனமூர்த்தி சிறுவனாக பிறந்து குள்ளமானவன் பெரிய வடிவத்தோடே திருவிக்கிரமனாக உலகத்தை தாவி அளந்தார். அந்த அவதாரம் அடுத்தது. க்ஷ்மாம் வாமனேன ஜகிருகே திரிபதச்சலேன யாஞ்சாமிருதே பதிச்சரன் பிரபுபிர்ன சால்யா நார்த்தோ பலேர் அயுமுக்த பாதசௌச்ச ஆபஹ சிகா திருதவத்தோ விபுதாதிபத்தியம். பெருமான் சின்ன வடிவத்தில் வாமனனாக போனார். இந்திரனுடைய ராஜ்யம் 3 லோகம், பூஹு புவஹா சுவஹா. இந்த 3 லோகத்தையும் இந்திரனோட லோகத்தை மகாபலி சக்கரவர்த்தி பிடுங்கி விட்டான். அவன் அசுரன், இவங்கிட்டேருந்து ராஜ்யத்தை பிடுங்கி விட்டான். இந்திரன் வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், நீ எப்படியான இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடு. சரி, மகாபலியை அடிச்சு பிடுங்கலாம்னால் அவன் ரொம்ப நல்லவன். நல்லவன்னா கொடையாளி, யார் எதை கேட்டாலும் வாரி கொடுப்பார். அந்த தர்மம் அவங்ககிட்ட இருந்தது. அதனால தான் ஹிரண்யகசிபு அழிச்சா போலையோ, ஹிரண்யாக்ஷன் அழிச்சா போலையோ பெருமான் அழிக்கவில்லை. காத்துன்றிருந்து தன்னையே குள்ளமான வடிவமாக்கிண்டு பிக்ஷை எடுக்கிறது, பிச்சை எடுக்கிறதுக்கு போய் என்னுடைய சின்ன காலால் 3 அடி மண்ணு கொடுன்னு கேட்டார். இந்த சின்ன காலாலியா, குள்ளமான வடிவம், இவ்வளவு சின்னவருடைய 3 அடியை வச்சு என்ன பண்ண? சரி, கொடுத்தான் மகாபலி. அதே திருவடியோட கிடு 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 கிடுன்னு உலகத்தையெல்லாம் தாவி அளந்தார். பெரிய திருவடி, பெரிய உருவம், திருவிக்கிரம அவதாரம். 3 அடி வேண்டிட்டாரோ இல்லையோ, 1 அடியால் பூலோகத்தை எல்லாம் அளந்துட்டார். கீழ்ப்பக்கமெல்லாம் அளந்தார். மற்றொரு அடியால் மேல் உலகத்தை எல்லாத்தையும் அளந்தார். 3வது அடியை எங்கே வைக்கிறதுன்னு கேட்டு நிறுத்திட்டார். வேற வழி என்ன? இப்போ 3 அடி கொடுத்தா கொடுக்க முடியலையே. ஆனால் அவனை சிறைச்சாலை பாதாளத்தில் தள்ளினார். இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது, உலகனைத்தும் இறைவனுடைய சொத்து. இதை நம்மதுன்னு நினைத்து பறித்து கொள்ள பார்த்தாலோ அல்லது நம்மை நம்முடையவர்கள்னு நினைத்தாலோ பெருமான் விடமாட்டார். பிச்சை எடுத்தாலும் திரும்ப மீட்டு தன்னுதான்னு சொல்லிடுவார். ஒரு வஸ்து என்னது யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போயிருக்கார், போயிட்டு எப்படியான ஆடுற மாட்டை ஆடணும், பாடுற மாட்டை பாடணும், கறந்து வந்துடணும் இல்லையோ. என் சொத்து இன்னொருத்தர் இடத்துல இருந்தால் விடுவரா? இந்த நம்ம சொத்தெல்லாம் இந்த பிறவியில் நம்ம சொத்து.
ஆனால் உலகனைத்தும் ஆத்மாக்கள் அனைவரும் பெருமானுக்கு எப்போதும் சொத்து. அதனால் ஒத்தரையும் அவர் விட மாட்டார். பிச்சை எடுத்தாலான்னு மீட்டுன்னு வந்துடுவார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நாமெல்லாம் பெருமானுடைய சொத்து தானே. ஒருவேளை ஒரு நாள் அவர் திடீர்னு என்னப்போ இது வாழ்க்கையே ஒன்றும் நன்னா இல்லை, நீங்கள்லாம் எங்கள் சொத்து இல்லை, உங்கள் பாட்டை நீங்கள் பார்த்துங்கோ, யாரும் எங்கிட்ட வரவேண்டாம், நீங்கள்லாம் சுதந்திரமாக உங்கள் இஷ்டத்துக்கு இருங்கோ, இதை மட்டும் அவர் சொல்லிடவே கூடாதுன்னு ஞாபகத்தில் கொள்க. நாம் எத்தனை தப்பு பண்ணாலும் உன்னை விட்டுட மாட்டேன், நீ என் சொத்து நீ என் சொத்துன்னு சொல்கிற அளவுக்கு தான் நமக்கு நம்பிக்கை. வேண்டாம் உன் பாட்டை நீ பார்த்துக்கோன்னுட்டா நம்ம எங்கே போகிறது, கதி என்ன? அப்புறம் அவர் நாம் என்ன தப்பு பண்ணாலும் விட்டுட மாட்டார்னு இருக்கவே தான் தெம்பா இருந்துட்டுருக்கோம். இப்போ இல்லை இல்லை வேண்டாம் நீ உன் பாட்டை பார்த்துக்கோன்னுட்டாருனால் அதை ஒத்துக்கவே கூடாது. இல்லை இல்லை நான் உன் சொத்து தான்னு சொல்ல வேண்டும் இல்லையோ. அனைத்தும் என்னுடைய சொத்து, அதை யாரேனும் பறித்து கொள்ள பார்த்தால் எல்லை நடந்து இதுவரைக்கும் தாவி அளந்து என்னதுதான்னு ஸ்தாபித்து விடுவேன். அதுதான் திரிவிக்ரமாவதாரத்திலேன்னு தெரிஞ்சு கொள்வது 15வது அவதாரம். அடுத்து 16வது அவதாரம் வேதங்களை உலகத்துக்கு எடுத்துரைத்த அழகான அவதாரம் ஹம்சாவதாரம். ஹம்சமூர்த்தியாகவே பிறக்கிறார். நாம் ஹம்சம் பார்த்ததெல்லாம் வாகனத்தில் தான். கோவில் புறப்பாடு நடக்கிறச்சே பிரம்மோத்சவம் நடக்கிறதுனா ஹம்சவாகத்தில் வருவோம் இல்லையோ. தாயாருக்கு எங்கெங்கே புறப்பாடு இருக்கோ அவளுக்கு வாகனம் ஹம்ச வாகனம் தான். ஏன்னா தாயினாலே பெண், பிராட்டி மகாலட்சுமி தாயார். பெண்ணுக்கு ரொம்ப அழகு நடை அழகு தானே. அந்த நடை அழகு ஹம்சத்துக்கு தானே உண்டு. அந்த நாளில் அன்னப்பறவை இருக்கும், இப்போ எங்கேயும் இல்லை. இலக்கியத்தில் புலவர்கள்லாம் எழுதச்சேவே அன்ன நடையாள் அப்படின்னு எழுதுவாள். ரொம்ப அழகாக ஒரு பெண்ணு நடந்தாள், அன்னத்தை போல நடக்கிறாள். அந்த நடைன்னா அந்த நடை இல்லை. அன்னத்துக்கு இருக்கிற பெருமை யாது? பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பிரிக்கும். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், 12வது வரைக்கும் படித்தேன், நன்னடத்தை சான்றிதழ்னு ஒன்று கொடுப்பாளோ இல்லையோ. நல்ல பிள்ளை நல்லா படிச்சுட்டு வந்தான், நன்னடத்தை சான்றிதழ். அதை வச்சுன்னு ஒருத்தர் சொன்னார், இந்த பிள்ளை வேகமாக 1 மணி நேரத்துக்கு 6 மைல் நடப்பான்னார். இப்போ அதுக்கா நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்தா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நன்னா நடப்பான்னு சொன்னால் நடத்த நன்னா இருந்ததுன்னா ஒழுக்கம் நன்னா இருந்ததுன்னு அர்த்தம். காலை வீசி நடப்பான்னு அதுக்கு அர்த்தம் பண்ணுவாளா? அதை போல் இப்போ ஹம்சன் நன்னா நடக்கிறதுனால் காலை வச்சு நன்னா நடக்கிறத பற்றி இப்போ யாரும் சொல்லலை. ஹம்சத்தின் நடை அழகுன்னு சொன்னால் அதன் ஒழுக்கத்தின் அழகு. கெட்டது நல்லது, நல்லது தீயது, இந்த ரெண்டும் கலந்திருந்தால் நாம் குழம்பாமல் தீயதை விலக்கிவிட்டு நல்லத்தை மட்டும் எடுத்துக்கணும் இல்லையோ. இதைத்தான் ஹம்சமூர்த்தி நமக்கு புரிய வச்சார். உலகத்தில் எப்பவுமே நல்லதும் தீயதும் சேர்ந்தே தான் வரும். ஒரு மருந்து சாப்பிட்றதுலேருந்து ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டா பக்க விளைவு இன்னொரு வியாதிக்கு வரலையா? அதுக்கு மருந்து சாப்பிடாத இருக்க முடியுமா? அப்போ மருந்தை தெரிஞ்சுக்கணும், பக்க விளைவை தெரிஞ்சுக்கணும், பக்க விளைவை ஒதுக்கணும், மருந்து எடுத்துக்கணும். யாரோ 2 போலி வைத்தியர்கள் இருக்கலாம், இனிமேல் உலகத்தில் வைத்தியர்களே இருக்கக்கூடாதுன்னு முடியுமா? யாரோ 2 பேர் போலி ஆன்மீகவாதிகள் இருக்கலாம், இவ எல்லாருமே மோசம், இனிமேல் ஒத்துருமே இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? என்னைக்கா இருந்தால் ஆகாய விமானம் போகிறது, 10 விமானத்துக்கு 100 விமானத்துக்கு 1 விழுந்துடுறது, 100 பேர் போயிட்டா 200 பேர் போயிட்டாங்கிறா. மறுநாள்லேருந்து போக்குவரத்தை நிறுத்திட்டாளன்னா அப்படிலாம் செய்ய முடியாது. உலகத்தில் ஏதோ ஒரு கெடுதல் இருந்துன்னா அதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அதை விலக்க வேண்டும், நல்லத்தை பின்பற்ற வேண்டும். இப்படி இருந்தால் தான் வாழ்க்கை ரசிக்குமே தவிர, அப்போ நன்மை தீமை ரெண்டும் கலந்து படுத்தினால் அதை பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஹம்ச பகவான் நமக்கு உரைத்தார். நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்காக. நமக்கே கூட எத்தனையோ நல்லது தீயது சேர்த்து தான் நடக்கும். நம்ம உறவுக்காராளுக்குள்ளே எல்லாரும் அப்பழுக்கற்றவர்களான்னு, ஏன் நாம் அப்பழுக்கற்றவாளான்னு? நம்மக்கிட்ட ஒரு 4 நல்லது இருந்ததுன்னா 40 கெட்டது உறுதியாக இருக்கும். 4 தான் நல்லது இருக்கும், பாக்கி 36 கெட்டது தான் இருக்கும். நம்மளை ஏற்றிக்கலையே எல்லாரும். இப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளை ஏற்றுருக்கா, மனைவி ஏற்றுருக்கா, கணவன் ஏற்றுருக்கார், அவள் எல்லாரும் 6 குத்தம் சொல்லிகிட்டே உட்காந்துருக்கலையே இல்லையோ. அதே போல் நம்மளும் பிரத்தியார் இடத்துல இருக்கிற தீமையை மட்டும் பார்த்து குற்றம் சொல்லி லாபம் இல்லை. நன்மை தீமை ரெண்டையும் பார்த்து நன்மை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமையை விலக்க வேண்டும். அது ஹம்ச அவதாரத்திலேருந்து தெரிந்து கொண்டோம். அடுத்து 17வது அவதாரம் வரிசையாக பிறந்த மனுக்கள். இதுதான் கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கேட்டுக்கணும். மனுன்னு சொல்லுவா. ஸ்வயம்புவ மனு, ஸ்வாரோச்சிஷ மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனு, ராஜச மனு, தாமச மனு, இவெல்லாம் மனு. ஒரு மனுவுக்கு ஆட்சி காலம் உண்டு. இப்போ நம்ம 5 வருஷம்னு சொல்கிறோம், 10 வருஷம்னு சொல்கிறோம், இது போல் ஆட்சி காலம் இருக்கோ இல்லையோ. ஒரு மனுவுக்கு ஆட்சி காலம் இப்படி பிரிச்சுங்க. பிரம்மாவனுடைய ஒரு பகல் பொழுது, அந்த பகல் பொழுது 1000 சதுர்யுகங்கள் ஓடணும். ஒரு சதுர்யுகம்னால் 43,20,000 வருஷம். ஒரு சதுர்யுகம் போனோம்னா 43,20,000, 1000ஆல் பெருக்கிங்க. அது எத்தனையோ
அத்தனை வருஷம் கழிஞ்சாதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும். இவர் எங்கோ இருக்கார். அவருக்கு அதே மாதிரி ஒரு ராத்திரி, அதே மாதிரி 360 நாள், அதே போல் 100 வயசு ஆனால் தான் அவருக்கு ஆயுளே முடியும். அப்போனா அது எவ்வளவு நீண்ட ஆயுளாக இருக்கணும். இந்த பகல் பொழுதுக்குள்ளே, ஒரு பகல் பொழுதுக்குள் 14 மனுக்கள் இந்த உலகத்தை ஆழ்வார்கள். 14 மனு. அப்போனா ஒரு மனுவுக்கு எத்தனை சதுரயுகம் வரணும்? நீங்கள்லாம் கணக்கு புலிகளான்னு இப்போ தான் பார்க்கணும். மொத்தம் 1000 சதுரயுகம் பகல் பொழுது, அதில் 14 மனுக்கள் வருவா. அப்போனா ஒரு மனுவுக்கு எத்தனை சதுரயுகம்? கணக்கு போட்டிலாம் கிட்டத்தட்ட 71 சதுரயுகங்கள் வரும். 14 மனுக்கள், அதில் ஒத்தொத்தரும் 71 சதுரயுகம்னா 43,20,000 71 பெருக்கணும். பெருக்கினா எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் ஆளுவார்கள். அதில் முதல் மனுவுக்கு தான் சுவயம்புவ மனுன்னு பேர். அதில் மற்றொருத்தர் இக்ஷ்வாகு குலத்துக்கு மூத்த மனு தான். மனு தர்மசாஸ்திரம்னு கேள்விப்படுறோம் இல்லையோ, அதை எழுதினவர் அவர் தான். அவர் பிராமணரே இல்லை. 100 செய்தி ஞாபகம் வச்சுங்க. மனு எழுதினவர், மனு தர்மசாஸ்திரம் எழுதியிருக்கிறவர் அந்தணரே அல்லர். அவர் க்ஷத்ரியர். ஆனால் 4 வர்ணத்தவர்களுக்கும் உண்டானத்தை அவர் தான் துல்லியமாக எழுதி வச்சிருக்கார். ஏன்னா சில சமயம் நம்ம அவர் அந்தணராக்கான்னு நினச்சிட்டு வச்சுட்டே இருப்போம். அவர் அந்தணரே இல்லை. அவர் பிறப்பாலே க்ஷத்ரியர். அதனால் 4 வர்ணத்தவர்களும் எப்படி வாழணுங்கிறத அவர் தான் எழுதி வைத்தார். உண்மை எப்படி, வாழ்க்கை எப்படி, உலகம் எப்படி, நண்பர்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரம்னா என்ன, எப்போ தீட்டு எப்போ தீட்டில்லை, எல்லா சரித்திரமும் மனு தான் எழுதியிருக்கார். அந்த மனுக்கள் எல்லாம் பகவானுடைய ஆவேச அவதாரங்கள். அதைத்தான் 17ஆவதாக மனுக்களுடைய அவதாரம். அப்போ மனுனுடைய வேலை என்ன? தர்மசாஸ்திர நூல்களை எழுதி வைப்பது. ஏன்னா சட்ட புஸ்தகம் இருந்தால் தானே உலகத்தில் வாழ முடியும். எல்லா இடத்துலையும் சட்டம் வச்சுருக்கார். ஆனால் அதே சமயம் அந்த புஸ்தகத்தில் நாம் படிக்கலேன்னு மட்டும் தப்பிக்கவே முடியாது. வண்டி ஓட்டின்னு போகிறோம், தப்பாக ஓட்டின்னு போயிட்டேன், மஞ்சள் கோட்டுக்கு உள்ளே ஓட்டியிருக்கணும், ஓட்டில் தாண்டி ஓட்டுவிட்டேன். உடனே காவலாளி வந்தார், பிடிச்சுன்னு விட்டார். தாண்டி ஓட்டக்கூடாதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதேன்னு. உனக்கு தெரியாததுக்காகலாம் உன்னை நான் விட்டுட முடியாது. சட்டம் தெரிஞ்சிருக்க வேண்டியது உன் கடமை. தெரியாததை நீதிமன்றத்தில் போய் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. சட்டம் தெரியாட்டா ஒன் தப்பு. அதே போல் தர்மசாஸ்திரத்தில் நாம் எப்படி வாழணும்னு எழுதி விட்டார் சுவாமி. அது பாபம்னே எனக்கு தெரியாது, அதனால் நான் பண்ணேனே. ஒரு சின்ன பாபம் சொல்லட்டுமா? யாரும் பயந்துபட வேண்டாம். இப்போ அதுக்கு யார் எவ்வளோ பட்டான்னு சொல்கிறேன். ஹரிஷ்சந்திரன் ரொம்ப பாடுபட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வாழ்க்கை முழுக்க உண்மையை சொல்லுவேன்னு பட்டார். அவர் என்ன தெரியுமா தப்பு பண்ணார்? இயற்கை உபாதை, அதற்காக பின்பக்கம் போயிட்டு வந்தார். வந்தவர் கால் கழுவிண்டு வரணும். அப்படி காலை கழுவிண்டு வரச்சே முன்பக்க காலை ஒழுங்காக கழுவிட்டார், பின்பக்க காலை சரியாக கழுவலை, கொஞ்சம் சரியாக தண்ணீர் படலை. அதுக்கு வந்ததுக்கு தான் இத்தனை பாடம் அவர் வாழ்க்கையில் பட்டார். இந்த ஒரே ஒரு பாப்பம், முன்பக்க காலை ஒழுங்காக கழுவினார், பின்பக்க காலை சரியாக கழுவலை. இதுக்கு வாழ்நாள் முழுக்க. உடனே ஒருத்தன் சொன்னால், நான் ரொம்ப நாளாக குளித்ததே இல்லையா சுவாமி, நீ ஏதோ கால் கழுவினதை பற்றி இத்தனை நேரம் பேசிட்டு இருப்பார். பல நாட்கள் குளித்தது இல்லைன்னா எத்தனை நாள் பாபத்தில் படணுமோ தெரியாது. இப்போ அப்போ இது ஒரு சின்ன பாபம். இந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணாட்டா இத்தனை படணும்னால் நம்மை அறியாமல் எத்தனை சேர்த்துட்டே இருந்திருக்கோம் தெரியுமோ. ஆனால் அது எல்லாத்துக்கும் பகவான்கிட்ட போய் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. புஸ்தகத்தில் இருக்குது, இன்னென்னது இன்னென்ன பாபம்னு படிக்க வேண்டியது நம்ம கடமை.